ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். போக்கோவுடைய F5 சீரிஸில் இந்த வாட்டி ஒரு ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த போக்கோ F5 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக IMA டேட்டாபேஸ் அண்ட் ப்ளூடூத் உடைய SIG சர்டிஃபிகேஷன் சைட் மாதிரியான நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் ஒன் பை ஒன்னாக லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் இந்த போக்கோவுடைய F5 சீரிஸில் ஒரு ப்ரோ வேரியண்ட்டாக இந்த போக்கோ F5 ப்ரோ வரப்போகுது. அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த IMA டேட்டாபேஸ் மாதிரியான சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த புது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஒரு புது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். ரெட்மி கிட்ட இருந்து சைனா மார்க்கெட்டில் அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி K60 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ பிராண்டிங்க்கு கீழே போக்கோ F5 ப்ரோ அப்படின்ற நேமில் ஆக்சுவலி லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. அதனால இந்த போக்கோ F5 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ F5 ப்ரோ அப்படின்ற நேமில் வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான டிசைனில் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு யூனிக்கான டிசைனை எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு புது டிசைனாக எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புது டிசைன்லாம் கிடையாது. ரெட்மி சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெட்மி K60 அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அதே டிசைன் அப்படியே போக்கோ பிராண்டிங்க்கு கீழே இங்கே அந்த லோகோ மட்டும் ரெட்மியுடைய லோகோவை மாற்றி போக்கோ லோகோ கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா ரெட்மி K60 அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அந்த கேமரா மாடலுக்கான டிசைன் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த வகையில் அதனால் அதையே போக்கோ பிராண்டிங்க்கு கீழே எடுத்துட்டு வரதுக்கான பிளானில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான லுக்கில் போக்கோ F5 ப்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்து லுக்கை தாண்டி இந்த மொபைலில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் QHD + ரெசல்யூஷன் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே, OLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இது போக்கோ உடைய ஒரு ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல டச் சாம்பிளிங் ரேட்டோட ஒரு பீக்கான பிரைட்னஸ் வேல்யூவோட நமக்கு HDR10+ டால்பி விஷன் அண்ட் கார்னிங் லெக்லெஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த வகையில் அந்த மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதோட இதில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்க போகுது. 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பிராண்ட் இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கண்டுக்கிறதுல ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் கூட OnePlus கூட ரீசெண்டாக அவங்களுடைய 11 சீரிஸில் இதெல்லாம் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டை போக்கோ இங்கே இந்த F5 ப்ரோ சீரிஸில் எடுத்துகிட்டு வருது ஒரு நல்ல விஷயமா இங்கே இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த வருஷத்துடைய மோஸ்ட் வாண்டட் மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசராக இருக்க போகிற ஒரு ப்ராசர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். Snapdragon 8+ Gen 1 அடுத்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசர் தான் இந்த போக்கோ F5 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் இந்த Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது போன வருஷத்துடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். பட் இப்போ மார்க்கெட்டில் Snapdragon 8 Gen 2லாம் வந்துருச்சு அப்படின்றதுனால இது அடுத்து கொஞ்சம் அந்த மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் இந்த போக்கோ F5 ப்ரோவும் வரப்போகுது. அதனால் இதுலேயும் அந்த ப்ராசரை தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு LPDDR5க்கான RAM type UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரி இந்த ஃப்ளாக்ஷிப் RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாம் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த வகையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சரோட நமக்கு இது ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நமக்கு வரப்போகுது. அடுத்து இந்த மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு வந்தோம்னா பின்பக்கம் இங்கே 3 கேமரா இருக்க போகுது. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது நமக்கு வரப்போகுது. இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா பின்பக்கம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோடலாம் வருது, நல்ல விஷயம் தான். அப்படின்னாலும் இங்கே இவங்க யூஸ் பண்ண போகிற அந்த சென்சார் இந்த பிரைமரி கேமராவில் இங்கே யூஸ் பண்ண போகிற சென்சார் தான் இங்கே ஆக்சுவலி பிரச்சனையாக இருக்க போகுது. அண்ட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் சோனி IMX766 இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சோனி IMX890 மாதிரியான சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சாம்சங் கிட்ட இருந்தும் சில நல்ல சென்சார்ஸ்லாம் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஆம்னி விஷனுக்கான ஒரு சென்சாரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரெட்மி K60லையும் நமக்கு அந்த 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆம்னி விஷன் சென்சார் பேக் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க ஆக்சுவலி கேமராவை ஹைலி ஃபோக்கஸ் பண்ண போகிறதுல ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஒரு கேமரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமராவை தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கொண்டு வர போகிறாங்க. கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு கேமரா தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு
வரும்போது இங்கே ஆக்சுவலி அவங்க 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. இதுவும் போக்கோ கிட்ட இருந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் நிறைய மாடல் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண அந்த செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இங்கே காட்ட போகிறது இல்லை. பட் இங்கே என்ன ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்க போகுதுன்னா போக்கோ கிட்ட இருந்து இந்த வாட்டி இந்த போக்கோ F5 ப்ரோவில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் அந்த போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு சைட் மவுண்டட் பேக் பண்ணி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 13ஓட நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். MIUI 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கும். பட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி சைனாவில் ரெட்மி K60 பார்த்தீங்கன்னா 30,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது அதை 30,000 லான்ச் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது போக்கோ பிராண்டிங் கீழே வரதுனால கண்டிப்பாக பிரைசிங் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 33,000 37,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய லான்ச் டீடைல்னு பார்க்கும்போது ஆக்சுவலி லான்ச்சை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இப்போதைக்கு கிடைக்கல. இப்போதைக்கு ஒரு சில சர்டிஃபிகேஷன் சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெட்மி K60 ரீபிராண்டாக இருக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மற்றபடி இதனுடைய லான்ச் எல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எதுவுமே இல்லை. பட் ஆனால் இப்போ நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் எதிர்பார்க்கக்கூடிய லான்ச் டேட்னு பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்ச் எண்டில் மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னும் பட்சத்தில் அப்போ நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட சேர்த்து ஒரு 33,000 37,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்குள்ளே லான்ச் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அண்ட் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் போக்கோ F5 ப்ரோ பற்றி என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.